ஹாய் எவ்ரிவன். நேற்றுக்கு செஷனில் நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதாவது பாரதிய சாட்சி அதிநியம், இப்போது அதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் தான். அதாவது பார்ட் ஒன் ப்ரிலிமினரி சொல்கிறாங்க. ப்ரிலிமினரியில் 2 செக்ஷன்ஸ் இருக்குது, செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2. இது பாரதிய சாட்சி அதிநியம் 2023. ஓகேவா. இது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 1, 2, 3 அண்ட் 4 4 செக்ஷன் இருக்கும். இங்கே 4 செக்ஷனையும் கம்பைன் பண்ணி செக்ஷன் 1 அண்ட் 2 அப்படின்னு குறைச்சிட்டாங்க. அதாவது அங்கே செக்ஷன் 1 இருந்தது, இங்கே செக்ஷன் 1 தான் இருக்குது. பட்டு மற்ற 2, 3, 4 அப்படிங்கிறத இங்கே ஒரே 2 அப்படிங்கிற இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது பொதுவாக நேற்று பார்த்த செஷனில் உள்ளது தான் நிறையவே வரும். ஏன்னா அதுலேயே உங்களுக்கு கான்செப்ட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், எவிடன்ஸ் லாஸோட கான்செப்ட் நிறைய நான் சொல்லிட்டேன். ஸோ ப்ரிலிமினரிலேயும் அகைன் அண்ட் அகைன் அந்த கான்செப்ட் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். ஓகேவா. ஸோ செக்ஷன் 1 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியம், அதை பிஎஸ்ஏ அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். ஸோ செக்ஷன் 1 ஆஃப் பிஎஸ்ஏ என்ன சொல்லுது அப்படின்னா, ஷார்ட் டைட்டில் அப்ளிகேஷன் அண்ட் கமென்ஸ்மெண்ட். செக்ஷன் 1ல் என்னென்னா, திஸ் ஆக்ட் மே பி கால் த பாரதிய சாட்சி அதிநியம் 2023. ஸோ பாரதிய சாட்சி அதிநியம் 2023ன்னு இனிமேல் இது அழைக்கப்படும். It applies to all judicial proceedings in or before any court, including courts martial, but not to affidavits presented to any court or officer, not to proceedings before an arbitrator. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது கோர்ட் மார்ஷியல் எல்லா ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்க்கும் இந்த பிஎஸ்ஏ அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா. ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டும் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆச்சு. ஆனால் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோர்ட்ஸ் மார்ஷலுக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகாது. ஏன்னா கோர்ட்ஸ் மார்ஷலுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருந்துச்சு, அதை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎஸ்ஏ தான் அங்கேயும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்புறம் நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் அஃபிடவிட்ஸுக்கு அது அப்ளை ஆகாது. சாரி, நேற்று நான் இதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அஃபிடவிட்ஸ்க்கு அது அப்ளை ஆகாது. அப்புறம் 1 செகண்ட், ஆர்பிட்ரேட்டர்ஸ், ஆஃபீஸர், அதுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் அப்ளை ஆகாது. ஓகேவா. ஓகே. கோர்ட்ஸ் மார்ஷியல் அப்படின்னா என்னென்னு சில பேர் கேட்கலாம். கோர்ட்ஸ் மார்ஷல்னால் வேறு ஒன்றும் இல்லை, மிலிட்ரி கோர்ட்ஸ். அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் ஷால் கம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் சச் டேட் ஆஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் இன் த அஃபிஷியல் கெசட் அப்பாயிண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க அஃபிஷியல் கெசட்டில் என்றைக்கு இந்த ஆக்ட் வரும் அப்படின்னு நோட்டிஃபை பண்ணுறாங்களோ அன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அந்த டேட்டை சொல்லிட்டாங்க இல்லையா. அந்த டேட் இப்போ ஜூலை 1, 2024 வரும்னு இப்போ சொல்லிட்டாங்க. February 23, 2024 சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இதை டிராஃப்ட் பண்ணிட்டாங்க, அதனால் அதை சொல்லலை. ஸோ இப்போ ஓல்டு ஆக்டோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீடிங்ஸை ஓல்டு ஆக்டில் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தாங்க, இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வெயிட் 1 செகண்ட். ஸோ இது ஓகே. இந்த சாட்சி சட்டம் அஃபிடவிட்ஸுக்கு அப்ளை ஆகாதுன்னு சொன்னேன்ல. அஃபிடவிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, சும்மா எழுதி கொடுக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வாதின்னு வச்சுக்கோங்களேன், வாதியோ பிரதிவாதி யாராக இருந்தால், நான் என்னோடய பேர் இது, நான் இந்த விலாசத்தில் இருக்கேன், நான் இன்னாருடைய மகன், நான் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கேன், இந்த இதை சங்கதிகளை சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு இது எழுதி கொடுப்பாங்க. ஓகேவா. அது அஃபிடவிட்ஸ். அது பிளைண்ட் கிடையாது, அது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அஃபிடவிட்ஸ்க்கெல்லாம் இந்த எவிடன்ஸு அப்ளை ஆகாது. ஸோ அஃபிடவிட்ஸ் என்னன்னாலும் எழுதி கொடுக்கலாம், அப்படி தானே. அதை சாட்சி கொடுத்தாங்க, அவங்க அப்படி இது பண்ணாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே. அவ்வளோதான் செக்ஷன் 1 ஆஃப் பிஎஸ்ஏ. இப்போ செக்ஷன் 2 டெஃபினிஷன்ஸ். ஓகேவா. செக்ஷன் 2ல் நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அது பட் நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொன்று
இதுவே வந்து எல்லாருக்கும் வாசித்தா புரிகிற மாதிரி தான் இருக்குது. செக்ஷன் 2 அங்கே வந்து செக்ஷன் 2, 3, 4 3 இருக்கும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில். இந்த 3ஐயும் சேர்த்து வந்து இங்கே வந்து செக்ஷன் 2க்கு கீழே சப்செக்ஷனாகவும் கிளாஸஸாகவும் கொண்டு வந்துட்டாங்க. சரியா? செக்ஷன் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, சப்செக்ஷன் 1 செக்ஷன் 2 ஆஃப் சப்செக்ஷன் 1 defines certain words used in the act which subsection 2 provides the rules to be followed. When some words and expression used in this act are not defined in subsection 1, அதாவது சப்செக்ஷன் 1ல் சில இது வந்து வேர்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணலன்னா அது சப்செக்ஷன் 2ல் வந்து சப்செக்ஷன் 2 வந்து அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேவா? சப்செக்ஷன் 1 Section 2 subsection 1 states that in this act, unless the context otherwise requires, the words defined are to be understood in the same manner mentioned in the definition. அதாவது உங்களுக்கு வேறு அர்த்தங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வேறு அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த செக்ஷனில் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கிறோ அதுபடி தான் நீங்கள் வந்து அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 clause A நல்லா கேட்டுக்கோங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 clause A என்னது டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, கோர்ட்னா என்னது அப்படிங்கிறது. கோர்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஜட்ஜஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் ஆல் பர்சன்ஸ் எக்ஸப்ட் ஆர்பிட்ரேட்டர்ஸ் லீகலி ஆத்தரைஸ்ட் டு டேக் எவிடன்ஸ். கோர்ட்னா என்னது? ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட்ஸ், அப்புறம் வந்து எல்லா நபர்களும் எக்ஸப்ட் ஆர்பிட்ரேட்டர்ஸ் அந்த நடுவர், அந்த மற்ற நடுவர் சொன்னேன் இல்லையா, நான் வந்து இந்த பஞ்சாயத்து தலைவர் இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ்க்கு தலைமை தாங்குறவங்க, இவங்கெல்லாம் இல்லாமல் மற்ற எல்லா நபர்களும் யாரால் லீகலாக வந்து அவங்க முன்னாடி எவிடன்ஸ் கொடுக்கலாம், அவங்க எவிடன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு லீகலாக யாருக்கெல்லாம் அத்தாரிட்டி இருக்குதோ அவங்க எல்லாருமே கோர்ட்டு தான். ஓகேவா? இதுதான் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 clause A. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872லேயும் வந்து இதே டெஃபினேஷன் தான், எந்த மாற்றமும் இல்லை இங்கே. ஓகே, இப்போ வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 clause B. ஓகேவா? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 clause B அது எதை பற்றி சொல்லுதுன்னா, கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னால் என்னது அப்படிங்கிறது தான் டிஃபைன் பண்ணுது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கன்க்ளூசிவ் ப்ரூஃப் மீன்ஸ் when one fact is declared by this adhinayam to be conclusive proof of another, the court shall on proof of the one fact regard the other as proved and shall not allow evidence to be given for the purpose of disproving it. ஸோ இதை வந்து ஓல்டு ஆக்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா, இங்கே வந்து the definition of conclusive proof provided in section 4 of the Indian Evidence Act 1872 is given in section 2 of this act. ஓகேவா? அங்கே வந்து செக்ஷன் 4ல் இருந்துச்சு, இங்கே வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 clause Bயில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னால் என்ன, இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா அது ஏற்கனவே வந்து இட் இஸ் அ ப்ரூவ்டு ஃபேக்ட் அப்படிங்கிறது அப்படின்னு கோர்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுதான் கன்க்ளூசிவ் ப்ரூஃப். அதாவது ஒரு ஃபேக்ட் வந்து, ஒரு கன்க்ளூசிவ் ஃபேக்ட் வந்து இன்னொரு ஃபேக்டை வந்து ப்ரூவ் பண்ணுச்சுன்னா அதுதான் கன்க்ளூசிவ் ப்ரூஃப். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறக்காக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து செக்ஷன் 116 எடுத்துட்டிங்கன்னா, செக்ஷன் 116 ஆஃப் திஸ் அதிநயத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆயிருக்கு, கணவனும் மனைவி இருக்கிறாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கிற அந்த சமயத்தில், அதாவது அந்த பீரியட் ஆஃப் டைம், இப்போ வந்து இந்த 2023 கல்யாணம் இருக்குது அப்படின்னா 2025 வரைக்கும் அவங்க வந்து கல்யாணம் வந்து அவங்க டிவோர்ஸ் ஆகலை, அவங்க கல்யாண வாழ்க்கையில் தான் இருந்தாங்க. அப்படிங்கிறப்போ அதிலேருந்து அந்த டைமில் பிறக்கிற பிள்ளைக்கு வந்து நம்ம வந்து லெஜிட்டிமசி ஆஃப் த சைல்டில் வந்து
பார்க்கணுன்னு தேவையே இல்லை. ஏன்னா அது வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப். ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகிருக்கு, அந்த கல்யாணம் ஆன டைமில் அந்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு குழந்த பிறந்திருக்கு. அப்படிங்கும்போது அது வந்து அந்த கணவரோட குழந்த தான் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆல்ரெடி ப்ரூவ்டு. ஸோ வந்து கோர்ட் வந்து அதுக்கு வந்து இன்னொரு ப்ரூஃப் எடுக்கணும்னு தேவையில்லை. அப்படிங்கிறது தான் வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப். சரியா? இப்போ நீங்கள் அதை வந்து இந்த கன்க்ளூசிவ் ப்ரூஃபை வந்து ரிபட் பண்ணலாம். ஓகேவா? இட் இஸ் ரிபட்டபிள். ஏன் அப்படின்னா இப்போது அவங்க வந்து இப்போ அந்த பார்ட்டி வந்து அந்த அந்த ஹஸ்பண்ட், அந்த விமனோட, அதாவது மதர்ஸ் ஹஸ்பண்ட் வந்து இல்லை, நாங்கள் வந்து இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, ஏன்னா நாங்கள் ஒன்றா இல்லை, நாங்கள் பிரிஞ்சு இருந்தோம், இந்த டைமில் குழந்த பிறந்திருக்குன்னா அது ஏன் குழந்தைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த கன்க்ளூசிவ் ப்ரூஃப் வந்து ரிபட்டபிள் அந்த நேரத்தில். அப்போ வந்து அவர் ப்ரூஃப் கொடுக்க தேவை இருக்கும் இல்லையா? ஏன்னா வந்து அப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போவோம், அந்த மாதிரியெல்லாம் நம்ம அடுத்து ப்ரூஃப் எடுப்போம். ஸோ ஆனால் பேசிக்கான ரூல் வந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அந்த ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கும்போது அது அவங்க 2 பேருக்கு இடையில பிறந்த குழந்தை தான் அப்படிங்கிறது வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப். அதுக்கு வந்து ப்ரூஃப் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ இது உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் செக்ஷன் 116 சொன்னேன். கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னால் என்னென்னு புரியணுங்கிறதுக்காண்டி. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சில பேருக்கு சில டைமில் வந்து கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்கலாம். அங்கே வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கன்க்ளூசிவ் எவிடன்ஸும் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ரெண்டுமே ஒன்று தான். நம்மளோட இந்த இதில் டிராஃப்டிங் இந்த லெஜிஸ்லேச்சர்ஸ் லாவில் வந்து நம்ம கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். அதாவது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஃபேக்ட்டு இன்னொரு ஃபேக்டை வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா வந்து அது கன்க்ளூசிவ் ப்ரூஃப். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1B வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C. ஓகேவா? நம்ம ஏற்கனவே 2 பார்த்துருக்கோம். செக்ஷன் 2க்கு கீழே 2 பார்த்துருக்கோம். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் A பார்த்துட்டோம். அது கோர்ட்டை பற்றி சொல்லிச்சு. அடுத்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1B அது வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப் பற்றி சொல்லிச்சு. இப்போ வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1C கிளாஸ் C இது வந்து டிஸ்ப்ரூவ்டு, அதை பற்றி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, டிஸ்ப்ரூவ்டு இன் ரிலேஷன் டு எ ஃபேக்ட் மீன்ஸ் when after considering the matter before it the court either believes that it does not exist or considers its non-existence so probable that a prudent man ought under the circumstances of the particular case to act upon the supposition that it does not exist. ஓகேவா? இது வந்து ஓல்டு ஆக்டில் வந்து, அதாவது ஓல்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து செக்ஷன் 3ல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் இங்கே வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்து இதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. அங்கே என்ன கொடுத்தாங்களோ அதுதான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னா, டிஸ்ப்ரூவ்னா என்னது அப்படின்னா, அந்த எல்லாமே கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டீங்க, எல்லாமே கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை, இது ஃபால்ஸு, இது வந்து பொய்யான தகவல், பொய்யான ப்ரூஃபு, இதை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம், இதை வந்து எந்த விவேகமுள்ள மனிதனும் இதை வந்து ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தூக்கி போட மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அதாவது கோர்ட் ஏற்றுக்காது, இதை வச்சு உங்களுக்கு வந்து தீர்ப்பளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை தான் வந்து டிஸ்ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, 2 பேர் இருக்காங்க. அதில் A வந்து Bக்கு எதிராக வந்து கேஸ் போடுறாரு. அதாவது B வந்து எனக்கு வில் எழுதி வச்சுருக்கிறாரு, அதனால இந்த சொத்து எனக்கு தான் அப்படின்னு கேஸ் போடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் லேட்டர் ஸ்டேஜில் வந்து தெரிய வருது அந்த அதாவது வில் அப்படின்னா வந்து வில்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எனக்கு இப்போ டக்குன்னு வர மாட்டேங்குது தமிழில். ஸோ வில் எழுதி வச்சுருக்கிறாரு. அப்போ இந்த சொத்து வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் தான் தெரிய வருது அந்த ஏ காமிச்ச வில் வந்து பொய்யான ஒரு பத்திரம் அப்படின்னு தெரியுது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அது வந்து பொய் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது இல்லையா? டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஏக்கு ஃபேவராக வந்து தரமாட்டாங்க. அதுதான் வந்து டிஸ்ப்ரூவ்.
என்ன தர மாட்டாங்க? ஏக்கு சாதகமாக ஆமாம் வில்லு வந்து நிரூபிக்கப்பட்டது, அதனால ஏக்கு சாதகமாக நாங்கள் தீர்ப்பு தரோம் அப்படின்லாம் தரமாட்டாங்க. ஏன்னா வில்லே வந்து உங்களுக்கு பொய்ன்னு ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இட் இஸ் டிஸ்ப்ரூவ்டு. அப்புறம் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1D. இப்போ டி ஃபார் டாக்குமெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டி என்ன சொல்கிறது அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. டாக்குமெண்ட் மீன்ஸ் எனி மேட்டர் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்ட் ஆர் அதர்வைஸ் ரெக்கார்டட் அப்பான் எனி சப்ஸ்டன்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், figures or marks or any other means or by more than one of the means intended to be used or which may be used for the purpose recording that matter and includes electronic and digital records. ஓகேவா? இது வந்து ஓல்டு, இதில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வந்து ஓல்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 வந்து எலக்ட்ரானிக் மீன்ஸு டிஜிட்டல் ரெக்கார்டு அதெல்லாம் வந்து டெஃபினிஷன் கொடுக்கல டாக்குமெண்ட்ஸுக்கு கீழே. இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நான் என்னோடய முந்தின வீடியோலையும் சொன்னேன். ஸோ வந்து இதை வந்து ப்ரைமரி எவிடன்ஸ் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க எலக்ட்ரானிக் எவிடன்ஸையும். ஸோ ரைட்டிங்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன் என்னெல்லாம் அப்படின்னா ரைட்டிங் இன் இஸ் ஏ டாக்குமெண்ட். ஒரு எழுத்துப்பூர்வமான ஆவணமும் டாக்குமெண்ட்டு தான். வேர்ட்ஸ் பிரிண்டட், லித்தோகிராஃப்ட் ஆர் ஃபோட்டோகிராஃப்ட் ஆர் டாக்குமெண்ட்ஸு. A man or plan is a document. A map or plan is a document. இப்போ வந்து ஒரு லேண்டுக்கு வந்து ஒரு மேப் இருக்கும் இல்லையா? இந்த மேப் கோர்ட்டில் வந்து பொதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் மேப்பை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், இதுதான் சார் அந்த மேப்பு, இந்த மேப் படி தான் சார் நாங்கள் வாங்கினோம் இந்த லேண்டை அப்படின்னா அந்த மேப் வந்து ஒரு டாக்குமெண்ட். அந்த பிளான் வந்து ஒரு டாக்குமெண்ட். ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டே ஒரு பிளான் போடுவாங்க. அப்போ வந்து அந்த பிளானு அந்த மேப்பு இதெல்லாம் வச்சு தான் வந்து அடுத்து அப்ரூவல் வாங்குவாங்க இல்லையா? ஸோ வந்து அதுவுமே ஒரு டாக்குமெண்ட்டு தான். அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் எ மெட்டல் பிளேட் ஆர் ஸ்டோன் இஸ் எ டாக்குமெண்ட். மெட்டல் பிளேட்லேயோ இல்லை ஸ்டோன்லேயோ எழுதி வச்சுருக்கிறது டாக்குமெண்ட் தான். இப்போ நீங்கள் வந்து ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்லாம் எடுத்து பார்க்கும்போது பழங்காலத்தில் வந்து உங்களுக்கு மெட்டலில் எழுதி வச்சுருப்பாங்க, இல்லை உங்களுக்கு வந்து கோயில்களில் உள்ள தூண்களில் எழுதி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே டாக்குமெண்ட்டு தான். அதை வச்சு நிரூபிக்கலாம் இல்லையா? அப்புறம் வந்து கேரிகேச்சர் இஸ் டாக்குமெண்ட். கேரிகேச்சர் அப்படின்னா கேலி சித்திரம் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆறாவதுல என்ன சொல்கிறாங்கன்னா an electronic record on email server, logs, documents, computers, laptop or smartphones, messages, websites, location evidence and voicemail messages stored on digital devices or documents. இது உங்களுக்கே தெரியும். இந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோமோ அது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் தான். அது இமெயிலு, சர்வரு, லாக்ஸு, டாக்குமெண்ட்ஸு, கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்பில் உள்ளது, ஸ்மார்ட் ஃபோனு, மெசேஜஸ்ஸு, வெப்சைட்ஸு, லொக்கேஷன் எவிடன்ஸு, வாய்ஸ்மெயிலு, மெசேஜஸ் ஸ்டோர்ட் ஆன் டிஜிட்டல் டிவைஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. சரியா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1D வந்து அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இந்த செக்ஷனில் அவ்வளோதான். நீங்கள் இது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை வந்து டாக்குமெண்ட்ஸு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அது ப்ரைமரி எவிடன்ஸ் ஆக்கிட்டாங்க. ஓகே, இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இப்போ இந்த செக்ஷன் ஆக்சுவலி என்ன சொல்லுது அப்படின்னா எதெல்லாம் டாக்குமெண்ட் அப்படின்னா எழுத்துப்பூர்வமாக இருக்க எதுனாலும் டாக்குமெண்ட்டு தான். எந்த சப்ஸ்டன்ஸில் அதை எழுதியிருந்தாலும் அது டாக்குமெண்ட்டு தான். யாராவது உங்களுக்கு லெட்டர் எழுதி தந்திருக்காங்க, அந்த லெட்டரில் வந்து இப்போ நான் ஒருத்தங்க கடன் வாங்கிட்டு சும்மா ஒரு லெட்டரை எழுதி கையெழுத்து போட்டு தந்திருக்குறாங்க அப்படின்னா அந்த 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 லெட்டரை வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். சார் இங்கே பாருங்கள் சார், இப்படி வந்து லெட்டர் எழுதி தந்தாங்க அப்படின்னு சொல்லி. பட் அது ப்ராமிசரி நோட்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா? இல்லைனாலும் நம்ம எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸ்பர்ட் வச்சு அந்த கையெழுத்து யாரோடுது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஃபர்தராக இதுக்கு அடுத்த செஷன்ஸில் நம்ம பார்ப்போம். அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறது, அந்த நம்பரோடு சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுறது டாக்குமெண்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்கிங் ஆன் எ ட்ரீ பை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டு ஷோ தட் இட் இஸ் சோல்டு. இது ஏற்கனவே உள்ளதான் மார்க்ஸ் அதெல்லாம் வந்து. அவ்வளோதான். எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸை வந்து அப்படின்னா என்னது அப்படிங்கிறது வந்து இந்த செக்ஷனில் வந்து நமக்கு வந்து
இந்த ஆக்ட்லேயும் சரி, நமக்கு பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லேயும் வந்து நமக்கு டெஃபினேஷன் தரல. ஸோ இதுக்கான டெஃபினேஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 தான் அதுக்கு டெஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a record maintained in coded numeric format accessible solely through a computer system converting numbers into text or images comprehensible to the human eye is termed as digital evidence. அதாவது வந்து ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸில் வந்து ஆக்சஸ் பண்ணுறது, இல்லைன்னா சோலே அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமால் மட்டும்தான் ஒரு இதை ஆக்சஸ் பண்ண முடியும். நியூமெரிக் ஃபார்மேட்டில் இருக்கும், அதை கோடிங் பண்ணியிருக்கிறது, அது இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னது, செக்ஷன் 2E, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1E. ஓகேவா? இ ஃபார் எவிடன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1E எவிடன்ஸ்னால் என்னது அப்படின்னு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. எவிடன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து எவிடன்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங், இது வந்து கிளாஸ் 1 சொல்கிறேன். ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் given electronically which the court permits or requests to be made before it by witness in relation to matters of fact and inquiry and such statements as called oral evidence. ஓகே, இப்போ வந்து கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃபார் த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த கோர்ட் அண்ட் சச் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கால்டு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸ் சிஸ்டம் இதுதான் வந்து புதுசாக வந்து இங்கே இந்த புது ஆக்டை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரல் எவிடன்ஸை வந்து நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கூட ஓரல் எவிடன்ஸ் கொடுக்கலாம். அது விட்னஸாக இருக்கட்டும், இல்லை அக்யூஸ்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து விக்டிமாக இருக்கட்டும். நான் ஏற்கனவே போன செஷனில் சொன்னேன் இல்லையா? ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைடட் எலக்ட்ரானிக்கலி ஆர் கிளாசிஃபைட் as oral evidence. Previously, the law did not recognize electronically made statements. With the update definition, oral evidence includes statements made by individual appearing in the video conference system. அப்புறம் கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, additionally electronic or digitized records are now admissible as documentary evidence for court proceedings, unlike the Indian Evidence Act 1872 which only permitted electronic records and evidence. The new law extends this provision to include digital records. ஓகேவா? அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் இப்போ இங்கிலீஷில் கொடுத்தேன். இதுதான் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் இ ஃபார் எவிடன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எவிடன்ஸ் டெஃபினிஷன் அண்டர் திஸ் ஆக்ட். The definition of this act says the evidence include both oral evidence and documentary evidence. Evidence constitutes any material that compels the court to believe in the existence or non-existence of something else. ஸோ எவிடன்ஸ்னால் என்னது? ஒரு விஷயத்தை பற்றி அது இருக்குதா, அது இல்லையா, அது நடந்திருக்கா, அது நடக்கலையா, அது உண்மையா, அது உண்மை இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்தை வச்சு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் எவிடன்ஸ். ஓகேவா? ஸோ எவிடன்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், இந்த ரெண்டும் தான். ஓகேவா? மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்குது. அது மெட்டீரியல் எவிடன்ஸ் தான் ரியல் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனால் அது வந்து அதாவது வந்து வெளிப்படையாக இந்த ஆக்டில் சொல்லலை. ஏன்னா எல்லா மெட்டீரியல் எவிடன்ஸையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஓரல் எவிடன்ஸ் தேவைப்படுது. இது நான் ஏற்கனவே போன செஷன்லேயும் சொன்னேன். ஸோ ஓரல் எவிடன்ஸ் வந்து ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் permitted or required by the court to be made by witness in relation to matters under inquiry. ஓரல் எவிடன்ஸ்னால் கூண்டில் ஏறி சொல்கிறது. இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கூட சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. It includes statements made electronically. Such statements are called oral evidence. Documentary evidence என்னது? All documents produced for the inspection of the court வந்து அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு, அதை ஆராய்ச்சிக்குள்ளாக்குறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ். சச் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கால் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஓகேவா? எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை வந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 2 கிளாஸ் T ஆஃப் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 வந்து
சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்னா என்னது? மீன்ஸ் டேட்டா ரெக்கார்ட் ஆர் டேட்டா ஜெனரேட்டட் இமேஜ் ஆர் சவுண்ட் ஸ்டோர்டு received or sent in an electronic form or microfilm or computer generated microfiche. ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும்ல, எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமாக பண்ணுறது வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு எவிடன்ஸ்னால் என்னது அப்படிங்கிற டெஃபினிஷனை வந்து நம்ம பார்த்துட்டோம் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சியில். இப்போ வந்து கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இதை வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் கூட கேட்கலாம் கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் எதெல்லாம் அப்படின்னு. 10 கைண்ட்ஸ் இருக்குது, சரியா? ஸோ அது எதெல்லாம்னா டைரக்ட் எவிடன்ஸ், சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் பார்த்துட்டோம். ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ப்ரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ், ரியல் எவிடன்ஸ், ஹியர்சே எவிடன்ஸ், ஜுடிஷியல் எவிடன்ஸ், நான் ஜுடிஷியல் எவிடன்ஸ். ஓகேவா? இந்த 10 இருக்குது. இது வந்து நான் திருப்பி சொன்னால் உங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிடும். அதனால வந்து நான் சொல்லலை. டைரக்ட் எவிடன்ஸ் அப்படின்னா வந்து தெரியும். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஏ மர்டர் பி an eye witness to the incident is a direct evidence. Eye witness இருந்துச்சுன்னா அது direct evidence. The only question is whether the eye witness is telling the truth. அந்த ஐ விட்னஸ் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது தான் அங்கே கொஷின்னு. மற்றபடி ஐ விட்னஸ் சொன்னாங்கன்னா அது டைரக்ட் எவிடன்ஸ் தான். அப்புறம் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எவிடன்ஸ். ஆனால் இது வந்து கொஞ்சம் வீக்கான எவிடன்ஸ் தான். இதை கொராபரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் தேவைப்படும். ஓகேவா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை வந்து 2 கைண்ட்ஸாக எடுத்துக்கலாம். அது நடந்திருக்கலாம், அது நடக்காமலும் இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை மட்டுமே வச்சு ஒரு தீர்ப்பு வழங்க முடியுமா அப்படின்னா வந்து அது மட்டுமே பத்தாது. ஆனால் சர்க்கம்ஸ்டன்ஷியலை வச்சு அது போக மற்ற எவிடன்ஸும் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சரியா? இப்போ சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னா என்னது? முதல்ல சர்க்கம்ஸ்டன்ஷியல் ஆர் இன்டைரக்ட் எவிடன்ஸ், அதே இன்டைரக்ட் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. ரெஃபர்ஸ் டு எவிடன்ஸ் விச் ப்ரூவ்ஸ் த ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ பை ப்ரொவைடிங் அதர் ஃபேக்ட்ஸ். இன்டைரக்ட் ஃபேக்ட்ஸ் associated with the fact in issue and have a cause and effect relation or considered to arrive at conclusion. ஓகேவா? உங்களுக்கு வந்து இதை வந்து நான் எப்படி சொல்கிறது? ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஒருத்தர் இருக்கிறாரு, ஓகேவா? ஒரு பர்சன் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், எக்ஸு. அந்த பர்சன் வந்து டெய்லி காலையில் 5 to 6 வெளியில் போவார். 5 to 6 வீட்டை விட்டு வெளியில் எங்கேயோ போவார். ஆனால் எங்கே போவார், என்ன ஏதெல்லாம் தெரியாது. ஸோ இது எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட்டு. இதை வந்து எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமாம் சார், 5 to 6 அந்த பையன் வந்து வீட்டில் இருக்க மாட்டார், அவர் வெளியில் கிளம்பிடுவார். ஒரு குறிப்பிட்ட டேட்டில், அதாவது இப்போ 2ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கு. அதுவும் வந்து 5 to 6 அந்த டைமில் தான் நடந்திருக்கு. அந்த டைம் இப்போ இந்த பையனை குற்றவாளியாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் சொல்லியிருக்காங்கன்னா சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை வச்சு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். 5 to 6 இந்த பையன் இருக்க மாட்டார். ஓகே, அப்போ வெளியில் குற்றம் நடந்திருக்கு, இவரும் வெளியில் போயிடுவார். சரி, அப்போ வந்து இவர் வந்து ஒரு கடையில் போய் கத்தி வாங்கியிருக்கிறாரு அந்த டைமில். எந்த டைமில்? அந்த நான் சொன்ன செப்டம்பர் 2ஆம் தேதி அவர் ஒரு கத்தி வாங்கியிருக்கிறாரு ஒரு கடையில் போய். ஓகே, ஸோ அந்த கடைக்கார் வந்து அவர் சொல்கிறார், ஆமாம் சார், இன்றைக்கி வந்தார் சார், ஒரு 5:15க்கு வந்தார். அந்த பையன் வந்து ரெகுலராக வந்து என் கடைக்கு வரமாட்டார், ஆனால் இன்றைக்கி வந்து கத்தி வாங்கிட்டு போகிறார் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸு. அதுக்கடுத்து அந்த பையன் வந்து ஒரு ஜிம்முக்கு பக்கத்தில், அங்கே இருக்கிற ஜிம்முக்கு பக்கத்தில் தான் அந்த மர்டர் நடந்திருக்கு, சரியா? அந்த மர்டர் நடந்திருக்கு. அந்த பக்கத்தில் இருந்தவங்களும் வந்து அந்த பையன் இங்கே ரெகுலராக வரதையும், இந்த இடத்துக்கு ரெகுலராக வரதையும், அங்கே அந்த கொலை செய்யப்பட்ட ஆளும் அங்கே அந்த இடத்துக்கு ரெகுலராக வந்திருக்கிறாரு. அப்படிங்கப்போ நமக்கு சந்தேகம் வரும், ஒருவேளை ரொம்ப நாளாக இவங்கள ஃபாலோ பண்ணியிருப்பார் இந்த இடத்துல வந்து, அதனால தான் ரொம்ப நாளாக இந்த டைமில் வந்து அந்த பையன் வந்து பார்த்துருக்குறாரு, அன்றைக்கி கத்தி வாங்கிட்டு வந்திருக்கிறதா தெரியுது அப்படின்னு வந்து நம்ம
நம்ம வந்து சர்க்கம்ஸ்டன்சஸை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் என்ன அப்படின்னா, அங்கே இன்னொருத்தர் வந்து அவர் கத்தி அந்த அந்த ஒருத்தரை குத்துன கத்தி வந்து அவரோட கையில் இருந்திருக்கு. யார் கையில்? இந்த பையன் சொன்னால எக்ஸு, அந்த பையன் கையில் வந்து இருந்திருக்கு. அந்த ஆள் வந்து இறந்துட்டார். இதுதான் வந்து சினாரியோ, ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த பையன் ரொம்ப நாளாக 5 to 6 வெளியில் போய் அந்த அந்த ஆள் வர இடத்துலையே இந்த ஆளும் போய் ஃபாலோ பண்ணி அந்த அந்த குறிப்பிட்ட டேட்டில் இந்த கடைக்கு எப்போவுமே போகாதவர் போய் கத்தியை வாங்கி அந்த ஆளை வந்து அந்த இடத்துல பார்த்துருக்காங்க. ஸோ வந்து அவர் குத்தியிருக்கிறாரு. ஏன்னா அந்த கத்தி வந்து அவர் கையில் தான் இருக்குது ரத்தத்தோட. இது வந்து ஒரு எவிடன்ஸ், ஓகேவா? ஸோ வந்து இதை வச்சு அவருக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் வந்து இதை வந்து இன்னொரு விதத்துலையும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு வேளை அந்த பையன் வந்து ஆனால் அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறது வந்து அந்த பையனோட பொறுப்பு. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அந்த பையன் கையில் தான் இருக்குது. இல்லை சார், நான் போனது எல்லாமே உண்மை தான் சார், ஆனால் அங்கே நடந்தது வேறு அப்படிங்கிறத வந்து அந்த பையன் தான் ப்ரூவ் பண்ணணும். வேறு யாரும் ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி, போலீஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே வந்து இங்கே நடந்திருக்க எல்லாத்தையும் வச்சு பார்த்தா, ஆமாம் இவன் தான் குற்றவாளி, இவன் தப்பு பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நான் தப்பு பண்ணலை அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிற பொறுப்பு வந்து அந்த பையன்கிட்ட தான் இருக்குது. சரியா? இது வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃபில் வரும். பின்னாடி நான் சொல்கிறேன். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். எதுக்கு கீழே வரும்? ஓகே, இப்போ இதுக்கு வந்து இன்னொரு மாதிரியும் இதை பார்க்கலாம் இல்லையா? அந்த சர்க்கம்ஸ்டன்சஸை வந்து இன்னொரு மாதிரியும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அந்த பையன் சொல்லலாம், ஆமாம் சார், நான் 5 to 6 டெய்லி வெளியில் போகிறது உண்மை தான். ஆனால் நான் டெய்லி அந்த ஜிம்முக்கு போவேன் 5 to 6. அந்த ஜிம்முக்கு இவர் வருவார். இவரை நான் கவனிச்சிருக்கேன். ஆனால் நான் வந்து ஜிம்முக்கு அவர் வரனால தான் கவனிச்சேனே தவிர அவரை கொலை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி நான் கவனிக்கலை. அன்றைக்கி நீங்கள் சொல்கிற செப்டம்பர் 2ஆம் தேதி நான் அந்த கடையில் போய் கத்தி வாங்கினது உண்மை தான். ஏன் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து வீட்டில் கத்தியே இல்லைடா, ஒரு கத்தியை வாங்கிட்டு வாடான்னு சொன்னாங்க. அதனால நான் வாங்கினேன் சார், இங்கே பாருங்கள் சார், நான் வாங்கின கத்தி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற இது யார்கிட்ட இருக்குது? அந்த பையன்கிட்ட இருக்குது. ஒரு வேளை அப்படியே நடந்திருக்கலாம் இல்லையா? அப்போனா ஓகே. அப்போ மற்றவங்க பார்த்துருக்காங்களே, போலீஸ் பார்க்கும்போது அந்த குத்துன கத்தி வந்து இவன் கையில் இருந்துச்சு, இந்த எக்ஸ் கையில். அது எப்படி அப்படின்னா, அதுலேயும் 2 இருக்குது. ஒன்று, கத்தியை வந்து கீழே கிடந்த கத்தியை அவன் எடுத்து பார்த்துருக்கலாம். ஐயோ, யாரோ குத்தி போட்டிருக்காங்களே, இந்த கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு இவரை கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும் அப்படின்னு கூட அந்த பையன் பார்த்துருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த விதத்துலேயும் நம்ம யோசிக்கலாம். அப்படிங்கிறப்போ சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை மட்டுமே வச்சு இது பண்ண முடியாது. ஆனால் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறது பொறுப்பு. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அந்த பையன் கையில் தான் இருக்குது. அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அது வேறு விஷயம். இப்படி தான் இவன் தான் வச்சுருக்கான், இவன் தான் கத்தி வச்சுருந்தான் அப்படின்னா. ஆனால் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுற பொறுப்பு அந்த டிஃபென்ஸ் சைடில் தான், அந்த டிஃபென்ஸ் லாயர்ஸ்ட்டை தான் இருக்குது இல்லையா? அந்த பையன் தான் இருக்குது. இதுதான் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸு. இது வந்து இன்டைரக்ட் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைப் ஆஃப் எவிடன்ஸ், ஓகேவா? ஃபஸ்ட்டு டைப் வந்து டைரக்ட் எவிடன்ஸு. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸுக்கு வந்து 5 கோல்டன் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அதுபடி எப்போ வந்து நீங்கள் அதை நம்பலாம், அதை தீர்ப்பளிக்கலாங்கும்போது அதுக்கு 5 கோல்டன் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அதை வந்து இந்த கேஸில் நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து பிர்தி சந்த் சாரதா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1984 கேஸு AIR 1622. இந்த கேஸை சொல்லியிருப்பாங்க அந்த 5 கோல்டன் பிரின்சிபிள்ஸை. என்னெல்லாம் அப்படின்னா, the circumstances from which the conclusion of guilt is to be drawn should be fully established. எல்லாத்தையுமே சொல்லிடணும். இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அதில் எல்லாத்தையும் சொல்லணும். ஆமாம் சார், அவன் வந்து அன்றைக்கி 5 to 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனான், அவன் இந்த கடைக்கு இத்தனை மணிக்கு ரீச் ஆனான், இந்த கடையில் இந்த கத்தி வாங்கினான், இவன் இந்த ஜிம்முக்கு டெய்லி போவான், இந்த ரொம்ப நாள் இவனை ஃபாலோ பண்ணியிருக்கான், இந்த ஜிம்முக்கு பக்கத்தில் இவங்க நின்றுருக்கும்போது இவன் கையில் வந்து கத்தியோடு இருந்ததையும் இந்த ஆள்கிட்ட இவன் நின்னதையும் ஒருத்தங்க பார்த்துருக்குறாங்க. கொன்று போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த இதில் வந்து அவன் கத்தி கையில் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணும். இதில் ஏதாவது ஒரு அந்த செயினில் ஒரு மணி வந்து இல்லை, ஒரு கலண்டாலும் அந்த தொடர்கதை சரியாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து அது எஸ்டாப்ளிஷ் ஆகாது.
இதிலே ஒரு சிலர் வந்து இல்லை சார் அந்த பையன் அப்படிப்பட்ட பையன்லாம் இல்லை, அவன் அப்படி கொலை பண்ணுற அளவுக்குலாம் துணிய மாட்டான், இன்னொன்று வந்து இவனுக்கும் அவனுக்கும் வந்து கொலை பண்ணணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை அப்படிங்கிற அதெல்லாம் வரும்போது அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து அந்த எவிடன்ஸ் வந்து ப்ரூவ் ஆகுது இல்லையா. ஸோ வந்து அது வந்து அந்த செயின் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கணும். அப்புறம் அந்த இப்போ கற்பனை பண்ணுறோம் இல்லையா, ஹைப்போதெசிஸ், இதை தான் ஹைப்போதெசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யூகிக்கிறது. இது வந்து இந்த யூகிக்கிறது வந்து அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கான யூகமாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேறு எதையும் கண்டுபிடிக்கிறதுக்கான யூகமாக இருக்கக்கூடாது. அதாவது இப்படி இருந்திருக்கலாமோ, ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாமோ, அவனுக்கு எனக்கும் ஏதாவது பகை இருந்திருக்கலாமோ, ஸோ அந்த மாதிரி எல்லாமே அவனை சுற்றி தான் இருக்கணுமே தவிர வேறு மாதிரியான விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான யூகமாக அந்த அந்த அவங்க சொல்கிற கதைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஷுட் பி ஆஃப் எ கன்க்ளூசிவ் நேச்சர் அண்ட் டெண்டன்சி. நிரூபிக்கணும், இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இருக்கணும். தே ஷுட் எக்ஸ்க்ளூட் எவ்ரி பாசிபிள் ஹைப்போதெசிஸ் எக்ஸப்ட் த ஒன் டு பி ப்ரூவ்ட். ப்ரூவ் பண்ணக்கூடிய ஹைப்போதெசிஸ் தான் அங்கே கொடுக்கணுமே தவிர தேவையில்லாமல் கதைகளை விட்டுட்டு தேவையில்லாத வியூகத்தெல்லாம் வந்து அங்கே எடுக்கக்கூடாது. அஞ்சது என்ன சொன்னால், தேர் மஸ்ட் பி செயின் ஆஃப் எவிடன்ஸ் ஸோ கம்ப்ளீட் அஸ், இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ வந்து இதுதான் வந்து 5 கோல்டன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸு. அப்புறம் தேர்ட் டைப் ஆஃப் எவிடன்ஸ் ஓரல் எவிடன்ஸ். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஓரல் எவிடன்ஸ் என்ன, செக்ஷன் 54 வந்து ஓரல் எவிடன்ஸை பற்றி சொல்கிறாங்க. செக்ஷன் 55 ஓரல் எவிடன்ஸ் டைரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு செக்ஷன் 55 ஆஃப் அதிநியமில் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை பற்றி சொல்கிறாங்க. செக்ஷன் 56 வந்து செகண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்னா என்னதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும்போது நான் சொல்கிறேன், அந்த செக்ஷனை பார்க்கும்போது. அடுத்து ப்ரைமரி எவிடன்ஸ், அது வந்து செக்ஷன் 57 ஆஃப் செக்ஷன் 57 வந்து ப்ரைமரி எவிடன்ஸ் சொல்கிறாங்க. ப்ரைமரி எவிடன்ஸ் இஸ் த மோஸ்ட் சுப்பீரியர் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸு. அக்ரிமெண்ட், அதை ஒரிஜினல் அக்ரிமெண்ட்டை ஒரிஜினல் தாய்ப்பத்திரத்தை கொடுத்தோம் அப்படின்னா வந்து அது வந்து ப்ரைமரி எவிடன்ஸ், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸு. செகண்டரி எவிடன்ஸு காப்பீஸ் மேட் ஃப்ரம் ஆர் கம்பேர்டு வித் ஒரிஜினல். இப்போ வந்து ஒரிஜினல் பத்திரம் ஒரிஜினல் எவிடன்ஸ் தொலைஞ்சு போச்சு, ஸோ காப்பி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு செகண்டரி எவிடன்ஸ். அப்புறம் ரியல் எவிடன்ஸ் தான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கன்னு கத்தி அவங்க குத்துனது அந்த மாதிரி பொருட்களை வச்சு தான் அவங்கள அடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு காமிக்கிறது ரியல் எவிடன்ஸ். அப்புறம் வந்து ஹியர்சே எவிடன்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, மூன்றாவது நபர், அதாவது பார்த்தவரோட சாட்சியை வந்து அவரே வந்து சொல்லாமல் அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இவன் பார்த்தானா சார் அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து ஹியர்சே எவிடன்ஸ். ஹியர்சே எவிடன்ஸை வந்து ஏன் கோர்ட் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னா, அந்த ஹியர்சே எவிடன்ஸ் கொடுக்குறவருக்கு வந்து, அதாவது நான் கேட்டதாக சொல்கிறவருக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஏன்னா வந்து டைரெக்டாக ஒருத்தர் வந்து விட்னஸ் கொடுக்குறாருனா, அவர் பொய்யான சாட்சி கொடுத்தாருனா அவருக்கு அதுக்கான பெனால்ட்டி உண்டு. ஆனால் ஹியர்சே எவிடன்ஸ், நான் கேட்டேன் சார் எனக்கு இது நடந்திருக்குமா நடக்கலான்னு தெரியல அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார் அப்படின்னா அவருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ எந்த பெனால்ட்டியும் கிடையாது. அதனால அவர் சொல்கிறது உண்மையாக இருக்குன்னு நம்ப முடியாது. அதனால தான் கோர்ட் ஏற்றுக்காது அந்த எவிடன்ஸை. அப்புறம் பர்சன் மேக்கிங் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் மேக்கிங் இட் ஆன் ஓத். அவர் சத்திய பிரமாணம் எடுக்க மாட்டார். எனக்கு சத்தியமாக தெரியும் சார் அப்படின்னு எடுக்க முடியாது இல்லையா, ஏன்னா அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். இன்னொன்று, த அக்யூரசி அண்ட் ட்ரஸ்ட்வர்தினஸ் ஆஃப் த எவிடன்ஸ் கேனாட் பி டெஸ்டட் பை கிராஸ் எக்ஸாமினேஷன். பொதுவாகவே வந்து கோர்ட்டில் வந்து எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க, அதாவது குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் எங்கே பார்த்தீங்க, இது இப்படி தான் நடந்துச்சா அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் வந்து ஹியர்சே எவிடன்ஸ் சொல்ல வர வந்து அப்படி குறுக்கு விசாரணைலாம் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த எவிடன்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க கோர்ட்டில். அப்புறம் இஃப் பெர்மிட்டட் கிவ்ஸ் ஆம்பிள் ஸ்கோப் ஃபார் பிளேயிங் ஃப்ராட் பை சேயிங் சம்மன் டோல் மீ தட். அப்புறம் அதை ஒரு வேளை எடுத்துக்கிட்டோம், கோர்ட் அனுமதிச்சுது அப்படின்னா அது வந்து ஃப்ராடாக கூட இருக்கலாம்ல, சும்மா வந்து அவனை பழி வாங்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போகலாம். ஸோ வந்து கோர்ட் அதையும் எடுத்துக்காது. இந்த மாதிரிலாம் நிறைய எவிடன்ஸை பார்த்து தான் ஒருத்தனுக்கு தீர்ப்பளிக்க முடியும் இல்லையா. அப்புறம் வந்து இந்த காரணத்துக்காக தான் ஹியர்சே எவிடன்ஸை எடுத்துக்கிறது இல்லை. அப்புறம் வந்து 9வது எவிடன்ஸ் டைப் ஆஃப் எவிடன்ஸ் ஜுடிஷியல் எவிடன்ஸ்.
ஓகே, ஜுடிஷியல் எவிடன்ஸ்னால் டைரெக்டாக கோர்ட்டுக்கே வந்து கொடுக்குற மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஜட்ஜ் முன்னாடி கொடுக்குற எவிடன்ஸ் ஜுடிஷியல் எவிடன்ஸ். நான் ஜுடிஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது டையிங் டிக்ளரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டையிங் டிக்ளரேஷன் அதெல்லாம் வந்து இப்போ டாக்டர்கிட்டையோ இல்லை வேறு யார்கிட்டையாவது வந்து ஒருத்தவங்க வந்து சாக கிடக்குறாங்க அப்படிங்கும்போது இவன் தான் சார் என்னை குத்துனான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க செத்துட்டாங்க அப்படின்னா அது டையிங் டிக்ளரேஷன். அது ஜட்ஜு முன்னாடி சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரியான நான் ஜுடிஷியல் எவிடன்ஸ் எல்லாம் அப்புறமா வந்து அது ஜுடிஷியல் எவிடன்ஸாக மாறிடும். அந்த டாக்டர் வந்து சாட்சி சொல்லலாம்ல, என்கிட்ட தான் சொன்னாங்கன்ட்டு. ஸோ இவ்வளோ தான் வந்து டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். ஓகேவா? செக்ஷன் 2ல் இன்னும் வந்து சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஃபேக்ட்டு, ஷால் ப்ரெஸ்யூம், மே ப்ரெஸ்யூம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் இப்போவே வந்து செஷன் 40 நிமிஷத்தை தாண்டி போய்ட்டுருக்கு. இதுக்கப்புறம் சொன்னால் அதை லிசன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும், போர் அடிக்க ஆரம்பிச்சிருன்றதுனால நான் நெக்ஸ்ட்டு செஷனில் மற்றதெல்லாம் சொல்கிறேன். அதில் செக்ஷன் 2 வந்து நம்ம முடிச்சிடலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபர்தராக ரெலவென்சி ஆஃப் ஃபேக்ட் அதில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.